ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தி யபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழி 2ஆம் பத்து 3ஆம் திருமொழி 6ஆம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் அப்படியே மானசீகமாக ஆயர்பாடியை சென்று அடைகிறோம். பெரியாழ்வார் யசோதை, எதிரிலே குட்டி கண்ணன், காதுல தோடு மாட்டணும் தான் பெரியாழ்வார் யசோதைக்கு ஆசை. அதன் முதல் படி காதுக்குள்ளே ஆயர்களின் வழக்கத்தின்படி ஒரு திரியை இட வேண்டும், நூல் திரி. அந்த திரியை இப்ப கிருஷ்ணன் காதுல மாட்டியாச்சு, காது குத்தி திரிய மாட்டியாச்சு. இப்ப தோட எடுத்துன்னு வந்தா வீல் 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 வீல்னு கிருஷ்ணன் கத்தறானாம். ஏண்டா கத்துறேன்னா, பாரு நீ போன பாட்டுல காதுல திரி இடணும்னு தான் சொன்ன, திரி நூல் காதுல சேர்த்தாச்சு, இப்போ ஒரு தோட்ட வேற கொண்டு வந்து மாட்டினா எப்படி? பெரியாழ்வார் யசோதை சொன்னா, டே அது இல்லடா, 2ஆம் பாட்டு 3ஆம் பாட்டு 4ஆம் பாட்டெல்லாம் பாரு, தோடு போடணும்னு சொல்லியிருக்கேனேன்னா. கிருஷ்ணன் சொன்னா, அதை பத்தி எனக்கு தெரியாது, 5ஆம் பாட்டுல கை கூப்பும் போது திரியிட வேண்டும்னு மட்டும்தான் சொன்னாய், திடீர்னு தோட சேர்த்தா இந்த அஞ்சலியை அதுக்கெல்லாம் நான் சேர்த்துக்க முடியாது. இப்போ நாமே கோவிலுக்கு போறோம், கோவிலுக்கு போய் கை கூப்பி பெருமாள்கிட்ட ஒரு பிரார்த்தனை முன் வைக்கிறோம், அது அவரும் நடத்தி தரார். நாம அப்புறம் விட்டு போய் இல்ல நான் வீட்டுல ஒரு 4 விஷயம் நினைச்சிட்டு இருந்தேன், அதை நீ நிறைவேற்றலன்னு சொன்னா ஒத்துப்பாரா? பாரு, நீ கோவிலுக்கு வந்து அர்ச்சனை பண்ணும் போது இதுதான் சங்கல்பம் பண்ண, அதுக்கானதை கொடுத்துட்டேன். அது போல இப்ப கிருஷ்ணன் ஒரு ஃபார்முலா சொல்றான். நீ கை கூப்பினது எப்போ? 5ஆம் பாட்டுல. 4ஆம் பாட்டு முடிஞ்சு 5ஆம் பாட்டின் தொடக்கம் கை கூப்பின. கை கூப்பினதுக்கு பலன் என்ன கேட்ட? காதுல திரியிடணும், இட்டாச்சு. தோடெல்லாம் கொண்டு வந்தா நான் ஒத்துக்க மாட்டேன், வாய படந்து வீல்னு அழுதானா. கொஞ்சம் எட்டி பார்த்தாலும் பெரியாழ்வார் யசோதை வாய்க்குள்ள 14 உலகமும் தெரியறது. சில குழந்தைகள் வாயை நன்னா விரிச்சு வச்சுன்னு அழும். அதுகள் அழறத பார்த்தா, அப்பா என்னடா இது இவ்வளவு அகலத்துக்கு வாயை பழக்கிறதா, நமக்கு ஆச்சரியமா இருக்கும். சாமானிய குழந்தைக்கே அப்படின்னா, கிருஷ்ணன் வாயை பழந்தானா. பெரியாழ்வார் யசோதைக்கு அந்த சம்பவம் ஞாபகம் வந்தது. மண்ணை சாப்பிட்டியான்னு கிருஷ்ணனை கேட்டா, சாப்பிடலன்னா. அப்படியா, வாயை திறந்து காட்டுன்னா. வாயை திறந்தான். அவன் வாயை பிளந்த போது 14 உலகங்களும் தெரிந்ததல்லவா. அதே போல இப்ப வாயை பிளந்து அழறான், வாய்க்குள்ள 14 உலகமும் தெரியறது. வியந்து பாக்குறா பெரியாழ்வார் யசோதை. அதுதான் 6ஆம் பாசுரம். இப்ப என்ன திருநாமம் வரணும்? மதுசூதனன். கேசவன், நாராயணன், மாதவன், கோவிந்தன், விஷ்ணு, மதுசூதனன். வாருங்கள் 6ஆம் பாசுரம். விண்ணெல்லாம் கேட்க அழுதிட்டாய், உன் வாயில் விரும்பி அதனை நான் நோக்கி, மண்ணெல்லாம் கண்டு என் மனத்துள்ளே அஞ்சி, மதுசூதனே என்று அறிந்தேன். புண்ணேதும் இல்லை உன் காது மறியும், பொறுத்து இறைப்போது இரு நம்பி. கண்ணா என் கார்முகிலே, கடல் வண்ணா, காவலனே, முலையுணாயே. விண்ணெல்லாம் கேட்க அழுதிட்டாய், உன் வாயில் விரும்பி அதனை நான் நோக்கி, மண்ணெல்லாம் கண்டு என் மனத்துள்ளே அஞ்சி, மதுசூதனே என்று அறிந்தேன். புண்ணேதும் இல்லை உன் காது மறியும், பொறுத்து இறைப்போது இரு நம்பி. கண்ணா என் கார்முகிலே, கடல் வண்ணா, காவலனே, முலையுணாயே. பெரியாழ்வார் யசோதை சொல்றா, அப்படிதாண்டா, உன்னை மண்ணை சாப்பிட்டியான்னு சொல்லி லேசா 2 தட்டு தட்டினேன். அப்ப நீ என்ன பண்ணனா, அழுத. இதே மாதிரி ஒரு அழுக. விண்ணெல்லாம் கேட்க அழுதிட்டாய். பொதுவா குழந்தைகள் அழுதுதுன்னா பக்கத்து வீட்டுக்கு தான் குரல் கேட்கும். ஆனா நீ உன்னுடைய அழுகுரல் இருக்க, நீ அழுதப்போ வானத்துல ஸ்வர்க்கத்துல உள்ள தேவர்களுக்கே கேட்கும் போல இருக்கு. அதுதான் மண்ணை தின்றாயான்னு கேட்டவாறே இங்க மாமுனிகள் வியாக்கியானம் பண்றாரு பாருங்க. மண் தின்றாய் என்று அடித்தவாறே ஆ என்ன ஆகாச பரப்பு அடங்கலும் கேட்கும்படி அழுத உன்னுடைய வாயிலே. பா, மொத்த வானம், சொர்க்கலோகம், தேவலோகம், பிரம்மாவின் சத்தியலோகம் விட்டா வைகுண்டத்துக்கே கேட்கும். அப்படி விண்ணெல்லாம் கேட்க அழுதிட்டாய், ஆன்னு அழுத. அழுத போது உன் வாயில் விரும்பி அதனை நான் நோக்கி. உன் வாயில் விரும்பினா என்னன்னா, மண்ணை காண வேண்டும்ங்கிற ஒரு ஆர்வம். இந்த இடத்துல விருப்பம் அப்படின்னா புடிச்சு பார்த்தான்னு அர்த்தம் இல்ல, ஆர்வத்துலன்னு அர்த்தம். என்னன்னா, எப்படியும் மண்ணை சாப்பிட்டுருப்பான், மண்ணு வாயில தெரியும் இல்லையா. இப்ப அழும்போது வாயை திறந்துட்டான், வாயை திறந்துன்னு அழறான்னா உள்ள மண்ணு தெரியும் இல்லையா. அதனால அழுதித்தாய், நீ அழும்போது உன் வாயில், உன்னுடைய வாய்க்குள்ளே விரும்பி மண்ணை காண வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அதனை நான் நோக்கி. அதனை உன்னுடைய வாயை, மண்ணை விழுங்கிய அந்த வாயை நான் நோக்கி. நோக்கினா உற்று பார்த்துன்னு அர்த்தம்.
அதனை நான் நோக்கி உன்னுடைய வாயை உத்து பார்த்தேன், எப்படி விரும்பி மண்ணு எப்படியும் தெரியுங்கிற ஆர்வத்துல. கிருஷ்ணன் என்ன பண்ணானா, பாவம் எங்க அம்மா மண்ணு தெரியணும்னு ஆர்வத்தோட பாக்குறா, அம்மாவை டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது, ஏமாத்தக்கூடாது. அம்மா கொஞ்சம் மண்ணு தானமா விரும்பின, கொஞ்சம் மண்ணு இல்ல, மொத்த மண்ணையும் காட்டுறேன், மண்ணு மட்டும் இல்ல இலவச இணைப்பா விண்ணையும் காட்டுறேன்னு சொல்லி வாய்க்குள்ள 14 உலகத்தையும் காமிச்சானா. நிறைய பேர் இந்த கேள்வி கேட்பா, ஏன் கிருஷ்ணன் ஆரம்பத்துல 14 உலகத்தை காட்டணும், அதுக்கப்புறம் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும்னு பெரியாழ்வார் யசோதைக்கு அதை மறைக்கணும், ஒரே தரியா காட்டாமலே இருந்திருக்கலாமே. அப்படின்னா காட்டாமலே இருந்திருக்கலாம், அம்மாவை ஏமாத்தக்கூடாதுன்னு நினைச்சான், டிசப்பாயிண்ட் ஆயிடக்கூடாது, மண்ணை விரும்பிதானே பாக்குற, மண்ணோடு சேர்த்து இலவச இணைப்பா விண்ணையும் காமிச்சுடுறேன், அதுவும் கொஞ்சம் மண்ணுக்கு ஏன் ஆசைப்படுற, மொத்த மண்ணுலகத்தையும் காமிச்சுடுறேன் அப்படின்னு முடிவெடுத்தான். மண்ணெல்லாம் கண்டேன். அப்ப பாட்டு பாருங்க, உன் வாய்க்குள்ள துளி மண் இருக்குமான்னு விரும்பி பார்த்தேன், ஆனா பார்த்தவ எதை கண்டேன்னா மண் எல்லாம், மொத்த மண்ணையும் மொத்த மண்ணுலகத்தையும். இந்த இடத்துல மண்ணுங்கிறது சாண்ட் இல்ல, மண்ணுனா எர்த்துன்னு அர்த்தம், மண் உலகம்னு அர்த்தம். மண் எல்லாம் மொத்த பூமியையும் மற்ற உலகங்களையும் எல்லாம் கண்டேன், உன்னுடைய வாய்க்குள்ளே கண்டேன்பா. கண்டு அப்படி பார்த்ததாலே என் மனத்துள்ளே அஞ்சி, என் மனசுக்குள்ள பயந்துட்டேன், மனத்துள்ளே அஞ்சி. வெளியில உங்ககிட்ட ரொம்ப காமிச்சுக்கல, ஆனா மனசுக்குள்ள என்ன பயம் வந்துருச்சுன்னா, அச்சோ இவன் உலகத்தையே வாய்க்குள்ள வச்சுட்டு இருக்கான்னா இவன் சாமானியமான ஆள் கிடையாதே, இவனை போய் அடிச்சுட்டோமே, திருப்பி அடிச்சிருவானோன்னு பயந்துட்டாலும். அதான் மனத்துள்ளே அஞ்சி மதுசூதனே என்று அறிந்தேன், நீ சாமானியமானவன் அல்லன். மதுசூதன், மது என்ற அசுரன் பிரம்மா கிட்ட இருந்து வேதத்தை அபகரிச்சுன்னு போனான். அப்ப அவனை அழித்து வேதங்களை மீட்டு கொடுத்த ஹயக்ரீவன், ஹயக்ரீவருக்கு தான் மதுசூதனன்னு பேரு. அந்த மதுசூதன், தமிழ்ல அந்த மதுசூதனன்கிறத சம்ஸ்கிருத சொல் தான் மதுசூதன்னு தமிழ்ல வந்திருக்கு. அந்த மதுவை அழித்த ஹயக்ரீவன் சர்வேஸ்வரன் நீதான் என்று அறிந்தேன், நன்றாக புரிந்து கொண்டேன். ஏன் எத்தனையோ அவதாரம் இருக்கும்போது ஏன் ஹயக்ரீவரை சொல்லணும்னா, ஆமாப்பா நாங்கள்லாம் ஆயர் குலத்தை சேர்ந்தவர்கள், எங்களுக்கு எண்ணறிவு எழுத்தறிவு எதுவுமே தெரியாது, நீயோ ஞானானந்தமயம் தேவம்னு ஹயக்ரீவனா அவதாரம் பண்ணவன், உனக்கும் எங்களுக்கும் சம்பந்தமே இல்லையே, உன்னை போட்டு நான் அடிச்சுட்டேனே, அதனாலதான்டா பயமா இருந்தது அப்படின்னு இப்ப சொன்னாலாம். கிருஷ்ணன் பார்த்தான், ஓஹோ அந்த யசோதைக்கு அந்த காட்சியை அப்போதே மறைச்சாச்சு, பெரியாழ்வார் யசோதைக்கு இன்னும் மறைக்காதனாலதான் அந்த கதையே இன்னும் பேசின்னு இருக்கா. இங்க மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார், நான் உங்களில் ஒருவன்னு கலந்து பழக வந்த பகவானுக்கு இப்படி பெருமையெல்லாம் பேசினா பிடிக்காது, அதனால பார்த்தான், இப்போ நீ இந்த 2 அடி பாடினாயே, இந்த காட்சி உன் மனதில் இருந்து மறைந்து போகட்டும், செலக்டிவ் அம்னீஷியா வரட்டும் தானாம். பெரியாழ்வார் யசோதைக்கும் நடுவுல கொஞ்சம் பக்கத்தை காணும்னு சொல்லி இந்த காட்சி மறைஞ்சு கொடுத்தான். எந்த காட்சினா அப்படியே நினைச்சு பாருங்க, விண்ணெல்லாம் கேட்க அழுதித்தாய், ஏன்டா காது குத்திக்க மாட்டேங்கிறேன்னு ஒரு அடி அடிச்சா, இவன் ஆன அழுதான், வானத்துக்கே அந்த சத்தம் கேட்கும்படி அழுதான். உன் வாயில் விரும்பி அதனை நான் நோக்கி. இப்ப பெரியாழ்வார் யசோதையும் கிருஷ்ணனுடைய வாய்க்குள்ள பார்த்தா, பார்த்தப்ப என்ன தெரிஞ்சது, மண்ணெல்லாம் கண்டு, வாய்க்குள்ள எல்லா உலகங்களும் தெரிஞ்சது, என் மனத்துள்ளே அஞ்சி. பெரியாழ்வார் யசோதையும் மனசுக்குள்ள அஞ்சினா, மதுசூதனே என்று அறிந்தேன், இவன் மதுசூதனன் தான் புரிஞ்சுண்டா. கிருஷ்ணன் பார்த்தான், அந்த யசோதையா இருந்தாலும் சரி, இந்த பெரியாழ்வார் யசோதையா இருந்தாலும் சரி, என்னை பார்த்து அப்படி பயந்தெல்லாம் விலகி போக கூடாது, கிட்டக்க வந்து கட்டி கொஞ்சணும் என்ன, நான் யாரு கிருஷ்ணன் இல்லையா, நான் இப்ப ஹயக்ரீவனாவா வந்திருக்கேன், நான் கிருஷ்ணனா தானே வந்திருக்கேன், கொஞ்சறதை விட்டுட்டு அப்படி போறதா. அந்த காட்சியை மறைச்சுட்டானா. பெரியாழ்வார் யசோதையும் மறந்தா, இப்ப பழைய நிலைக்கு வந்துட்டா. ஓ தோடு கையில வச்சுட்டு இருக்கோம், காதுல திரிய மாட்டியாச்சு, தோடு போடணும். இப்ப பாருங்க இந்த பாட்டுல டிரான்சிஷனை அப்படியே 3வது அடியிலேருந்து இது வரைக்கும் 2 அடி சம்பந்தம் இல்லாம ஒரு விஷயம் வந்திருக்கும், கிருஷ்ணன் மறக்கடிச்சுட்டான். நேரா 3வது அடி பார்த்தா, வாடா காது குத்திக்கோன்னா. கிருஷ்ணன் சொன்னான், பாரு காதுல திரி மாட்டிட்ட, இப்பதான் புண்ணாயிருக்கு, புண்ணான காதுல மறுபடியும் இந்த தோட வேற தொங்க விட்டேன்னா எனக்கு வலிக்குமா வலிக்காதா அப்படின்னு கேட்டான். பெரியாழ்வார் யசோதை சொல்றாளாம், புண்ணேதும் இல்லை, காதை பாருப்பா புண்ணே இல்லை, பகவானுடைய திருமேனிங்கிறது உலகியலுக்கு அப்பாற்பட்டது, சுத்த சத்துவமயமானது, திவ்யமங்கள விக்கிரகம். நம்மை போல ஏதோ தோல் ரத்தம் சீழ் சதை மாம்சம் எலும்பு இதெல்லாம் கிடையாது. அதனால கிருஷ்ணன் காதுல அழகா அந்த திரி மாட்டியிருக்காளாம். நான் பார்த்தா ஒரு ரத்த காயம் இல்ல, துளி ரத்தம் இல்ல, அழகா அந்த திரி தொங்கிட்டு இருக்கு காதுல, சொட்டு காயம் கூட இல்ல, புண் இல்ல. அதனால புண் ஏதும் இல்லை, எந்த புண்ணும் உன் காதுல இல்ல, அதனால இந்த தோட்டையும் மாட்டுறேன், மாட்டினதுனால உனக்கு வலிக்காதுப்பா, உன் காது மறியும். மறியும்னா லேசா மடங்கும்னு அர்த்தம். தோடு மாற்றத்துக்காக கொஞ்சம் காதை மட்டும் மடக்கி அப்படியே தொங்க விட்டுரும், அவ்வளவுதான். உன் காதுக்கு வலிக்காது, ஏற்கனவே புண்ணாகல, புதுசா தோடு போட்டதாலும் புண் வரப்போவதில்லை, காது மறியும், லேசா காதை மடக்க போறோம், அவ்வளவுதான்.
பொறுத்து இறைப்போது இரு நம்பி. கிருஷ்ணா, நீ வலிய கூட பொறுத்துக்க வேண்டாம், இந்த காது மடங்கிறத மட்டும் பொறுத்து அதை பொறுத்து கொண்டு இறைப்போது. இறைப்போது நான் சிறிதளவு நேரம், சற்று நேரம், கொஞ்ச நேரம் பொறுத்து இறைப்போது இரு நம்பி. கிருஷ்ணா, நீ ஒண்ணுமே பண்ண வேண்டாம், சும்மா இருந்தா போதும். அதனால பொறுத்து இறைப்போது இரு நம்பி. உன் காது மடங்கக்கூடிய அந்த நேரம் கொஞ்சம் நீ சைலண்டா இருந்தா போறோம். கண்ணா, நீ என் கண்ணுக்கு நிகரானவன், கண் போன்றவன் என் கண்ணனே. கார் முகிலே, கருப்பு மேகம் போல நிறைய அருள்மழை பொழிபவனே, எனக்கு இந்த ஒரு அனுகிரகம் பண்ண மாட்டாயா? கடல் வண்ணா, கடல் போன்ற வண்ணம் கொண்டவனே. ஏன்னா கடல் என்பது அப்படியே பார்க்கும் போதே குளிர்ச்சியும் ஆனந்தமும் தரும். உன் திருமேனியை சேவிச்சாலும் அப்படிப்பட்ட குளிர்ச்சியும் ஆனந்தமும் ஏற்பட்டு கவலைகள்லாம் மறக்கிறதே. அப்போ கண்ணான்னா நீ கண் போல் எனக்கு முக்கியமானவன் அர்த்தம். கார்முகிலேன்னு சொன்னா, என் கார்முகிலேன்னா எனக்கு கார்முகில் போல் அருள்மழை பொழிபவனேன்னு அர்த்தம். கடல் வண்ணான்னு சொன்னா கடல் போல இனிமையும் குளிர்ச்சியும் ஆனந்தமும் தருபவனேன்னு அர்த்தம். எல்லாத்துக்கும் மேல காவலனே, எனக்கு காவலாக இருப்பவன் நீதானே. இப்படி அத்தனையுமாகவும் இருந்துண்டு காது குத்த மாட்டேன்னு சொல்லலாமா? பாருங்க, எல்லா பாட்டிலையும் இங்க வாராய் வாராய்னா அது சரி வராதுன்னு பெரியாழ்வார் யசோதைக்கு புரிஞ்சு போச்சு. அதனால இப்ப கண்ணே மணியேன்னு கண்ணா, என் கார்முகிலே, கடல் வண்ணா, காவலனே, இங்க வாராய் இல்ல முலை உணாயே, உனக்கு பால் ஊட்டணும்னு ஆசையா இருக்கு, வாட்டான். சரின்ட்டு கிருஷ்ணனும் பக்கத்துல வந்தான். நீ பேசாம இரு, நான் உனக்கு பால் ஊட்டுகிறேன் என்று பெரியாழ்வார் யசோதை அப்படியே பால் ஊட்டினாலாம். எதுக்கு? பால் ஊட்டினா குழந்தை தூங்கிடும், தூங்கிடுத்துனா திரிதான் மாட்டியாச்சே, தோட அப்படியே தொங்க விட்டு விடலாம் இல்லையா? நிறைய பெற்றோர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தைக்கு நகம் வெட்டி விடணும்னா குழந்தை எப்ப தூங்குறதுன்னு காத்துட்டு இருப்பா. தூங்கிறதும் நகத்தை வெட்டி விட்டுருவா. அது எழுந்துன அப்புறம் பெருசா கண்டுக்காது. காதுல குழந்தைக்கு ஸ்டட் மாத்தணும்னா கூட தூங்கிட்டு இருக்க நேரத்துல அதை பண்ணிடுவா, முழிச்சுட்டு இருக்கும் போது பண்ண முடியாது. இந்த டெக்னிக்கெல்லாம் நம்ம பெரியாழ்வார் யசோதை தான் முதல்ல சொல்லி கொடுத்துருக்கா. அதனால அப்படியே வா, பால் குடி அப்படின்னு கிருஷ்ணனை தூக்கி மடியில வச்சுட்டா. அதுதான் 6வது பாசுரம். விண்ணெல்லாம் கேட்க அழுதிட்டாய், உன் வாயில் விரும்பி அதனை நான் நோக்கி, மண்ணெல்லாம் கண்டு என் மனத்துள்ளே அஞ்சி மதுசூதனே என்று அறிந்தேன். புண்ணேதும் இல்லை உன் காது மறியும், பொறுத்து இறைப்போது இரு நம்பி. கண்ணா, என் கார்முகிலே, கடல் வண்ணா, காவலனே, முலையுணாயே. விண்ணெல்லாம் கேட்க அழுதிட்டாய், உன் வாயில் விரும்பி அதனை நான் நோக்கி, மண்ணெல்லாம் கண்டு என் மனத்துள்ளே அஞ்சி மதுசூதனே என்று அறிந்தேன். புண்ணேதும் இல்லை உன் காது மறியும், பொறுத்து இறைப்போது இரு நம்பி. கண்ணா, என் கார்முகிலே, கடல் வண்ணா, காவலனே, முலையுணாயே. விண்ணுலகத்துக்கெல்லாம் கேட்கும்படி அழுதாயே, மண்ணை உண்டாயான்னு சொல்லி அடிச்சப்போ உன் வாய்க்குள்ள மண் இருக்கான ஆர்வத்தோடு பார்த்தேன். பார்த்தா மொத்த மண்ணுலகத்தையும் வாய்க்குள்ளேயே பார்த்தேன். மனசுக்குள்ள பயந்துட்டேன், நீ மதுசூதனன்னு புரிஞ்சுட்டேன். ஆனா இப்ப அந்த காட்சி மறைஞ்சு போச்சு. இப்போ காதை பத்தி சொல்றா. உன் காதுல எந்த புண்ணும் இல்லப்பா, திரி மாட்டினாலும் புண்ணாகாம தான் இருக்கு. உன் காதுக்கு வலிக்காது, லேசா முடங்கும், அவ்வளவுதான். அதனால கொஞ்ச நேரம் பொறுமையா இருப்பா. நம்பி எல்லாத்துலயும் பரிபூர்ணமானவன், கொஞ்சம் இதுலயும் பரிபூர்ணமா இருக்க வேண்டாமா? கொஞ்சம் பொறுத்துக்கோ. என் கண் போன்றவனே, எனக்கு மேகம் போல் அருள்மழை பொழிபவனே, கடல் போல் சிரமகரமாக ஆனந்தம் தருபவனே, குளிர்ச்சி தருபவனே, எனக்கு காவலனாக இருப்பவனே, வாடா பால் சாப்பிடுன்னு தூக்கி வச்சு தாய்ப்பாலை ஊட்டத் தொடங்குகிறாள். இதற்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம். ஓ கிருஷ்ணா, as I beat you when you ate mud, you cried so loud that your sound was resonating all through the skies. As I looked into your mouth with interest to see mud, you showed me the entire universe within your mouth. I got afraid. I realized you were Madhusudana. Now I tell you, oh Krishna, your ears are not wounded as of now. It won't cause any pain other than folding your earlobe for a moment. Oh Krishna, please wait for a moment. Oh Khanna, oh the dark cloud-hued one, oh the ocean-colored Lord, oh my protector, please come and have your mother's milk என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இப்போ கிருஷ்ணன், ஆஹா அம்மா பால் ஊட்ட கூப்பிடுறாளே, அதனால பெரியாழ்வார் யசோதை மடியில கிருஷ்ணன் உக்காந்தான், தாய்ப்பாலை அருந்தினான், லேசா தூங்கிட்டான். பெரியாழ்வார் யசோதை 6ஆம் பாட்டிலேயே காதுல கடுக்கன்னு மாட்டிட்டா. கிருஷ்ணனுடைய காதிலே அழகான மகர குண்டலங்கள், அதான் 2ஆம் பாட்டு 3ஆம் பாட்டுல இருந்து வர்ணிச்சுன்னு வந்தாளே, அப்படிப்பட்ட மகர குண்டலங்களை இப்பவே கிருஷ்ணன் காதுல மாட்டிட்டா.
கேசவா, நாராயணா, மாதவா, கோவிந்தா, விஷ்ணு, மதுசூதனா தான் ஆயிருக்கு. இன்னும் திருவிக்ரமா, வாமனாலாம் இருக்கு. 6ஆம் பாட்டிலேயே காது குத்திட்டா எப்படின்னா, தோடெல்லாம் மாட்டிட்டா, நம்மால் முழிச்சுக்கலையே. 7ஆம் பாட்டு பாருங்க, கிருஷ்ணன் முழிச்சுண்டு ஒரு பெரிய ரகளையே பண்ண போறான். அடுத்த பாட்டுல ஒரு பெரிய ரகளையே இருக்கு. அதை அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.